டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் எதுவுமே வேலை செய்யலை. முழு நெட்வொர்க் கனெக்ஷனும் டவுன் ஆயிடுச்சு. அப்படின்னா எப்படி இருக்கும்? மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஃபுல் கனெக்ஷனும் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் கால் பண்ண முடியாது, சேட் பண்ண முடியாது, மற்றவங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். உண்மைதானே? தேவனுடைய வார்த்தை பயணத்தில் நாள் 30. No signal? Seriously? My transfer failed. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையோட கனெக்ஷன் இந்த உலகத்தோட கட்டாக போகுது. ஐ மீன், மரணம் நம் வாழ்க்கையில் வந்தால் இந்த உலகத்தோட கனெக்ஷன் ஃபுல்லாக கட் ஆகிடும். அந்த நாளில் நம்ம பேனிக் ஆகுமா, இல்லைனா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருப்போமா? இன்றைக்கி நான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் வாசித்தப்போ இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சுட்டி காட்டினாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பவுல், இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் பொழுது மறுரூபமாக்கப்படுவோம் என்பதாக பவுல் குறிப்பிடுகிறார். நம்ப முடிகிறதா? ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், ஆனால் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற உங்களுக்கும் எனக்கும் மரணம் முடிவு அல்ல. 22ஆம் வசனத்தில், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாம் இயேசு கிறிஸ்துவோட தொடர்பில், ஐ மீன் கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் உலகத்தோட கனெக்ஷன் கட் ஆகும்போது, அதாவது நம்மளுடைய மரணம் ஏற்படும் பொழுது நாம் அவரோடு இணைக்கப்படுவோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். நாம் எப்படி என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற மேலும் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.